ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினோ. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், அதாவது ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கோங்க, இப்போ மேலே ப்ரொமோஷனுக்கு போகிற இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 10th பேசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருப்பாங்க. வந்துட்டு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க எம்டிஎஸ் எழுதுவாங்க. அவங்க வந்து எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்த சிலபஸ். அதைப்படி நம்ம இப்போ நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து எம்டிஎஸ் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்தோன்னா 50 கொஸ்டின், ஓகேவா? 50 கொஸ்டின் எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்னு பார்த்தா 100 மார்க்ஸுக்கு. ஒவ்வொரு கொஸ்டினும் 2 மார்க்ஸ்க்கு. ஒவ்வொரு கொஸ்டினும் எவ்வளோ மார்க்ஸ்க்கு? 2 மார்க்ஸ்க்கு. அதில் நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்குற கொஸ்டின் வந்து எவ்வளோனா 30 கொஸ்டின். அண்டு ஜிகே 10 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 10 கொஸ்டின். மொத்தம் டோட்டல் 50 கொஸ்டின். ஈச் கொஸ்டின் ஹேவிங் 2 மார்க்ஸ். டோட்டல் வந்து 100 மார்க்ஸ். இதில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டை எப்படி கவர் பண்ணணும், அண்ட் தென் மேக்ஸ் எப்படி கவர் பண்ணணும், ஜிகே எப்படி கவர் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே படித்தவங்களுக்கு எது கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஃப்ரெஷராக 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து எப்படி எழுதணும், இதை பற்றி எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்காது. அதனால் அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. லாஸ்ட் இயர் வந்து 2 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை இருக்கான்னு தெரியல. மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். அதனால் இந்த தடவை நான் சிலபஸ் மட்டும் எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். இந்த அப்கமிங்கில் தினமும் ஏதோ ஒரு சின்ன டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறோம், ஓகேங்களா?